ஒரு ரகசியத்தை சொல்றேன். உலகத்தையெல்லாம் நீ பார்த்திருக்கலாம். பேரரசர்களை வெற்றிப்படுத்திய மறைஞானம், உள்ள விழிப்புணர்வு. அதுதான் வாழ்க்கையின் உண்மையான ஆயுதம். 1000 மைல் பயணம் செய்பவன் கூட தன் மனப்பயணத்தை தொடங்க மாட்டான். சாணக்யா சொன்னார், மனதை வெல்லாதவன் உலகத்தையும் வெல்ல முடியாது. உள்ள விழிப்புணர்வு என்பது நடப்பதை நிம்மதியாக கவனிப்பது, அதை பழக்கமாக்குவது. மனிதன் துன்பப்படுவது சம்பவத்தால் அல்ல, சம்பவத்தை கவனிக்காத மனத்தால்தான். ஒரு இளைஞன், வேலை அழுத்தம், கோபம், குழப்பம், அவன் மனம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஆசான் கேட்டார், காலணியை எங்கே வைத்தாய்? அவனுக்கு தெரியவில்லை. ஆசான் சொன்னார், காலணியையே கவனிக்காதவன் வாழ்க்கையை எப்படி கவனிப்பான்? அந்த ஒரு கேள்வி அவனின் உள்ளத்தை எழுப்பியது. அவனின் பார்வை உள்ளுக்கு திரும்பியது. அந்த நாளிலிருந்து கோபம் வந்தால் கவனித்தான், பயம் வந்தால் கண்டான், சிந்தனை ஓடினால் அதை நிம்மதியாக பார்த்தான். அந்த பார்வை அவன் வாழ்க்கையை மாற்றியது. முதல், மனம் எங்கே ஓடுகிறது கவனிக்க. 2, ஒரு நிமிடம் அமைதி. 3, உடனடி ரியாக்ஷன் தவிர்க்க. 4, உன் மனத்தை வெல்லு, அதுவே ரகசிய ஆயுதம். இன்றைக்கு வேலைக்கு கவனமுள்ளவன் வளர்வான், நம்பிக்கை இயற்கையாக வரும். உறவுகளில் அமைதி பேசும்போது பிரச்சினை குறையும், மதிப்பு அதிகரிக்கும். பிசினஸில் ஆவல் அல்ல, அமைதி மற்றும் பார்வை சேரும்போது சரியான முடிவு வரும். தினசரி 5 நிமிடம் உள்ள அமைதி பயிற்சி மனம் கூர்மையான ஆயுதமாகும். சாணக்யா எச்சரிக்கிறார், விழிப்புணர்ச்சி இல்லாதவன் ஓடும் குதிரையில் தூங்கும் மனிதன். இன்றைய நிதி, உன்னை நீ கவனிக்கும் நாளே உலகம் உன்னை கவனிக்க துவங்கும். ஸ்டே மோட்டிவேட்டட். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.